ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பான்ஜியான ராகி ப்ரௌனி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 டம்ளர் வாட்டர் வந்து கொதிக்க வச்சுட்டு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட்டு பட்டரும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த வாட்டரை கொதிக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வாட்டர் மேலே வச்சுட்டு இது நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பவுலில் இருக்கிற சாக்லேட் நல்லா கொஞ்சம் கூலாகி வந்ததுக்கப்புறம் 2 கப் ராகி பவுட்ரு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க 1 கப்பு. இது நல்லா பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோகோ பவுடர் 3 ஸ்பூன் போட்டுக்கணுங்க. நெக்ஸ்ட்டு வெண்ணிலா எசன்ஸ் வந்துட்டு போட்டுக்கணும். அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இடையில என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நான் சொல்ல மறந்துட்டேன். பால் 1 டம்ளர் ஊற்றி இது நல்லா அந்த நாட்டு சர்க்கரை, கோகோ பவுடர், அப்புறம் வந்துட்டு ராகி பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். கண்ணாடி பவுலில் தானே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்ச குக்கரில் வந்துட்டு இது செட் பண்ணி வச்சிடணும். செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இப்படி கிளறி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன சாக்லேட் பிடிக்குதோ அந்த சாக்லேட் வாங்கி மேலே ஒரு சின்ன சின்ன பைட்டாக வந்து தூவி விடணும். போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸு இல்லை எந்த முந்திரி அப்புறம் பாதாம் எதுனாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி விட்டு குக்கர் மூடி கேஸ் கட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. விசிலே ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 30 to 40 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டான ஸ்பான்ஜியான ராகி ப்ரௌனி கேக் ரெடி ஆகிடுங்க. எங்கள் பாப்பாக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணேன். ரொம்ப செம்மையாக வந்திருந்தது. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.